வணக்கம். இந்த வீடியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தேர்வு 1 நம்ம வந்து ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன் வந்து நம்ம வந்து தேர்வு எழுதியிருப்பீங்க. ஸோ, இந்த தேர்வுக்கான விளக்கம் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். குறிப்பா வந்து ஜிகே நம்ம 75 கொஸ்டின்ஸுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ, அது மாரி விளக்கம் லேட்டா வருது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அதோட விளக்கம் ஸ்கூல் புக்ல பார்க்காம இருக்காதீங்க. ஸோ, நம்ம எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அன்னன்னைக்கே எடுத்து ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் நடக்குது அப்படின்னா, ஆன்லைனுக்கு நடக்குது அப்படின்னா, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா, எந்தெந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கம் அப்படிங்கிறது தரணும். இந்த விளக்கம் உடனே தர முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நெறைய ஒர்க் இருக்கு. ஆஃப்லைன் ஒர்க் நெறையா இருக்கு. அதனால தான். ஸோ அதே மாரி இந்த வீடியோ வந்து ஃப்ரீ டைம்ல பாருங்க. படிக்கிற டைம்ல உட்காந்து இத பார்க்காதீங்க. ஃப்ரீ டைம்ல படிக்க முடியல, அந்த மாரி நேரங்கள்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் சும்மா அப்படியே காதுல கேட்டுக்கிட்டு இருங்க. இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. அதே மாரி மேத்ஸ்ல வந்து நமக்கு 20 கொஸ்டினுக்கும் விளக்கம் வந்து போட்டிருக்கும். ஸோ அந்த 20 கொஸ்டினும் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து மேத்ஸ் வந்து அது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான சம் தான். ஆன்லைன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி படிச்ச நீங்க தான். ஸோ புதுசா படிக்க போறதில்ல. ஆஃப்லைன்ல இருக்கக்கூடியவங்க வந்து புதுசா இருக்காங்க. அவங்க மார்க் கம்மியானா கூட பிரச்சனை இல்ல. ஆனா ஆன்லைன்ல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வந்து 20 மார்க்னா 20 மார்க், 25னா 25 ஃபுல் மார்க் எடுக்க பாருங்க. சரி, ஓகே. இந்த தேர்வுக்கு வந்து 2 1/2 மணி நேரம் தேவை கிடையாது. 1 1/2 ஹவர்ஸ்லயே நம்ம முடிச்சிடலாம். நமக்கு குடுத்துருக்கும் அவ்வளவுதான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பஞ்சம் பற்றி கூற்றுகளில் சரியானவை அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இது வந்து விளக்கம் மட்டும் தான் சொல்லப் போறேன். இதுல வந்து நான் ஆன்சர் நான் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்க போறதில்ல. ஆன்சர் நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம், பிடிஎஃப் போட்டிருக்கோம். அதில் நீங்க செக் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் விளக்கம். இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதுல என்ன தவறு, அதை மட்டும் தான் சொல்ல போறோம். பஞ்சம் பற்றி கூற்றுகளில் சரியானவை. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1966 ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள் வந்து பட்டினியில இருந்தாங்க. ஸோ இந்த 1.5 மில்லியன் மக்கள் வந்து இறந்தாங்க ஒடிசா பஞ்சத்துல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இயர் தான் தப்பு இருக்கு. 1866 அப்படிங்கிறது தான் இது வந்து சரியான ஆன்சர் வரும். ஸோ 1966 அப்படிங்கிறதுனால இந்த கூற்று வந்து தவறு. அடுத்த கூற்று 2ல வந்து 1976ல இருந்து 1978 காலப்பகுதியில் தொடர்ந்து 2 ஆண்டுகள் பருவமழை பொழிவால் மதராஸ் மாகாணத்தில் பஞ்சம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுல பாருங்க, 1976 டு 78 அப்படிங்கிறது இந்த இயர் தப்பு. 1876 டு 1878. அதே மாதிரி பருவமழை பொழிவால் கிடையாது. பருவமழை இல்லாதனாலதான் என்ன ஆகும் அப்படின்னா பஞ்சமே ஏற்படும். அப்ப சின்ன சின்ன வார்த்தையை கூட வந்து நம்ம படிக்கணும். ஸ்கூல் புக்ல என்ன கொஸ்டின் எடுத்திருக்கோம், அது தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வரிக்கு வரி கொஸ்டின் எடுத்திருக்கோம். அடுத்தது கூற்று 3. ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதலின் காரணமாக தாதாபாய் நெவ்ருஜி வறுமை குறித்து ஆய்வு தொடங்கினார். ஆமாங்க, நமக்கு தெரியும். ஸோ ஒரிசா பஞ்சத்தின் மூலமா தன்னுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறுதல் ஏற்படுது. ஸோ பஞ்சம் எதனால் ஏற்படுது, வறுமை எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய இறக்கக்கூடிய காலம் வரையும் வந்து ஆய்வு பண்ணியிருப்பார் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்ம ரொம்ப முக்கியம். இப்ப தாதாபாய் நவரோஜி பத்தி பார்க்கணும் அப்படின்னா, முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ்ல 3 காங்கிரஸ் மாநாட்டில் வந்து தலைவராக இருந்திருப்பாரு. அது 2வது காங்கிரஸ் மாநாட்டில் வந்து எங்க நடந்தது, கல்கத்தா நடந்துச்சு. அதுல 1886ல வந்து தாதாபாய் நவரோஜி வந்து இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்திருப்பாரு. அதன் பிறகு 1893லயும் வந்து பாத்தீங்கன்னா லாகூர்ல நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, லாகூர்ல. ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி இருந்திருப்பாரு. அதே மாதிரி 1906லயும் வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி இருந்திருப்பாரு. 1906 ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இடத்துல மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் பிளவு அந்த ஏற்படாம அந்த வருஷம் இருக்கிறதுக்கு காரணம் இந்த தாதாபாய் நவரோஜி தான். அதன் பிறகு 1907ல சூரத் பிளவு ஏற்படும். அந்த சூரத் பிளவு மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு மிதவாத தலைவர்களும் தீவிர தேசிய தலைவர்களும் வந்து 2ஆ பிரிஞ்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான தகவல். அப்ப பஞ்சம் பற்றி கூற்றுகள்ல சரியானது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூற்று 3 மட்டும் தான் சரியா இருக்கு அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது, பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. அப்ப 1843 தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ 1943 கிடையாது. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. அப்ப இந்த காலகட்டம் படிக்கும்போது நம்ம என்ன அதோட தொடர்புடையது என்ன படிக்கணும் அப்படின்னா, 1833ல நம்ம யார் இருந்தா அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அது இந்தியாவின் கவர்னரா இருந்திருப்பாரு. ரொம்ப முக்கியமானது. சில கவர்னர் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வங்காளம் அந்த சைடு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாம்பே, அதுக்கப்புறம் வந்து சென்னை 3 மாகாணங்களையும் கவர்னர் இருப்பாங்க. அப்போ ஒட்டுமொத்தம் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியவர் தான் வில்லியம் பெண்டிங் பிரபு. 1833ல இருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி, பிரகதீஷ் பாப்புலேஷன் கொடுத்துருக்கோம். அதை வாசிங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குரூப் 4க்கு யாருமே படிக்கிறது இல்லை. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அளவுக்கு நம்மளோட ஸ்டாண்டர்டா வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதையும் சேர்த்து படிச்சுங்க. ஒரு கொஸ்டின் வந்தது அப்படின்னா நமக்கு நல்லதுதான்.
அப்ப பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது 1843. இப்போ அடிமை முறை அப்படிங்கிறது வந்து எங்க சிந்து சமவெளியில இருந்துச்சா? இல்ல. குப்தர்கள்ல இருந்துச்சு. டெல்லி சுல்தான்ல அது நிறுவனமா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வரோம். அப்ப அந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம வந்து யோசிக்கணும். ஓகே, இந்தியாவில் அடிமை முறை எப்போ வந்துச்சு? அப்ப சிந்து சமவெளியில வந்துச்சா? இல்ல. ஆனா குப்தர்கள்ல வர்ணாசிரமம் இருந்திருக்கு, அடிமை முறை இருந்திருக்கு. ஆனா நிறுவனமா இல்ல. அதுக்கு பின்னாடி வந்து சுல்தான் நம்ம சிலபஸ்ல உண்டு. சுல்தான் படிக்கும்போது அடிமை முறை நிறுவனமா இருந்திருக்கு. ஒரு கம்பெனி மாதிரி இருக்கும், அங்க போயிட்டு காசு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்ப நம்ம படிக்கிறோம் அடிமையில யாரு, அடிமை வம்சத்தை யார் உருவாக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிக்கிறோம்ல. அப்ப ரிலேட்டட் பண்ணி பார்க்கணும். ஐயனம் படிக்கும்போது அதையும் திங்க் பண்ணணும். சரி, ஓகே. ஸோ இந்த 43 அடிமை முறை ஒழிக்கப்பட்டதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்கிலாந்து காலனி ஆதிக்கம் பிற பகுதிகள் இருக்குல்ல, அதாவது தேயிலை தோட்டம்லாம் ஆட்கள் தேவைப்படுதுல்ல, அந்த இடங்களுக்கெல்லாம் மக்கள் இடம்பெயர்வதற்கு ஒரு வாய்ப்பா அமையுது. அதே மாதிரி இந்த காலகட்டம் 1833 43 அந்த காலகட்டத்திலாம் கடுமையான பஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் படிப்போம். ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தேயிலை தோட்டத்திற்காக வந்து சென்னை கவர்னருக்கு வந்து கடிதம் எழுதுவாங்க. சென்னையிலேருந்து எங்கே போகும் அப்படின்னா, தஞ்சாவூர் கலெக்டருக்கு வந்து என்ன போகும், கடிதம் போகும். இந்த மாதிரி வந்து தோட்டங்களை வேலை செய்வதற்கு வந்து ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து இது ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அடுத்தது 3வது கொஸ்டின். தேசிய இயக்கத்தில் மத்திய தர வகுப்பினரும் விவசாயிகளும் கைவினைஞர்களும் தொழிலாளர்களும் முக்கிய பங்கினை வகிக்க முடியும் என நம்பியவர் யார்? ஸோ இது நிறைய பேருக்கு வந்து குழப்பம். பாலகங்கார திலகரா இல்ல அரவிந்த் கோஷா அப்படிங்கிற மாதிரி குழப்பம். நல்லா புரிஞ்சுக்கணும். தேசிய இயக்கத்தில் மத்திய தர வகுப்பினர், இதுல நமக்கு கீ பாயிண்ட் என்ன தெரியுமா? விவசாயிகள் கைவினைஞர்கள் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிங்க. விவசாயிகளும் கைவினைஞர்களும் என்ன பண்ணுவாங்க, நெத்தியில திலகம் விட்டுருப்பாங்க அப்படின்னு நான் போச்சுங்க. பாலகங்கார திலகர். அடுத்தது கூற்று. சரி, ஓகே. 4வது கொஸ்டின். கூற்று 1. கவர்னர் வில்லியம் பெண்டிங், அதாவது இந்தியாவின் கவர்னர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும், போஸ்டிங்லாம் வந்திருக்கும். சரி, ஓகே. கவர்னர் வில்லியம் பெண்டிங் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வைத்தவர் டிபி மெக்காலே. அடுத்தது கூற்று 2. பொது கல்விக்கான பொதுக்குழு 1833 உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த கூற்றுல இந்த ஃபர்ஸ்ட் கூற்று சரி. கவர்னர் வில்லியம் பெண்டிங் ஆலோசனை குழுவில் வந்து 1934 1938 வரையும் வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஆலோசகராக இருந்திருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு பணியை கொடுத்திருப்பாங்க, இந்தியாவோட அலுவலக மொழி வந்து மாத்துறது. அப்ப அந்த அலுவலக மொழிக்கு சம்பந்தமா நம்ம அந்த கொஸ்டின் வரும்போது அதை ரிவிஷன் பண்ணிக்கலாம். அப்ப இந்த காலகட்டத்துல இன்னும் சொல்ல போனா இந்தியாவின் முதல் சட்ட ஆலோசகர் அப்படின்னு கேட்டா வந்து டிபி மெக்காலே. இதே வந்து இந்தியாவில் முதல் இந்தியன் சட்ட ஆலோசகர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, அது எஸ்பி சின்ஹா. பின்னாடி அதே கொஸ்டின் வச்சிருப்போம், அதையும் பார்க்கணும். அப்ப இந்த கூற்று வந்து சரி. பொது கல்விக்கான பொதுக்குழு 1833 உருவாக்கப்பட்டது, இது தவறான கூற்று. 1823, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழு வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கும். என்ன எப்படின்னா, மேற்கத்திய கல்வி அதாவது ஆங்கில கல்வி, கீழே கல்வி அதாவது பிராந்திய வட்டார மொழி கல்வி அப்படின்னு சொல்லி 2 குழுவா பிரிஞ்சு எந்த மொழியை வந்து நமக்கு வந்து அலுவலக மொழியை வைக்கலாம்னு சொல்லி ஆலோசனை எல்லாம் போயிருக்கும். ஸோ அதோட அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. அந்த அறிக்கையை ரெஃபர் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாரு, டிபி மெக்காலே என்ன பண்ணியிருப்பாரு, என்னதான் இருந்தாலும் அந்த அறிக்கையை பார்த்தாலுமே அவர் தாய்மொழி ஆங்கிலம். ஸோ அதனால வந்து அலுவலக மொழியா ஆங்கிலம் மாற்றப்பட்டிருக்கும். அதனால நம்ம புக்ல படிப்போம். சரி, ஓகே. இந்த கூற்று தவறான கூற்று. ஓகே. 5வது கொஸ்டின். லேவாதேவி செய்வோர் அப்படிங்கிறது யாரு கொடுக்குறது? நம்ம புக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பு மையில கொடுத்துருப்பாங்க. ஸோ வட்டிக்கு பணத்தை வந்து கடன் கொடுப்போர் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே. இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள். இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் அப்படிங்கிறது 1885 டிசம்பர் 28 தானே உருவானுச்சு இந்திய தேசிய இயக்கம். அப்ப அதுதானே பிறந்த நாள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இங்க என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சில போர்களை வந்து மெருகேற்றி பேசியிருப்பாங்க, சரிங்களா, வர்ணிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாளாக எந்த ஒரு எழுச்சியை, எந்த ஒரு போராட்டத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1857 பெருங்கிளர்ச்சி. 1806 அப்படிங்கிற வேலூர் கழகம்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து 1852 சென்னை வாசகர் சங்கம் வந்திருக்கும். ஸோ இது வந்து மகாஜன சபை வந்திருக்கும். ஸோ சும்மா ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 1857 அப்படிங்கிறதா நமக்கு சரியான ஆன்சர். அடுத்து 7வது கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய் சமஸ்கிருத மொழி பத்திரிகையான சம்பத் கௌமிகி அப்படிங்கிறது 1823 தொடங்கப்பட்டதை விட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இயர் கரெக்டா தான், இந்த பேர் கரெக்டா தான், இந்த தொடங்குற ராஜாராம் மோகன் ராய் தான், எல்லாம் ஓகே தான். பட் இது வந்து சமஸ்கிருத மொழி கிடையாது, இது வந்து வங்க மொழியில பண்ணியிருப்பாரு. சரி, ஓகே. அப்ப இந்த கூற்று தவறு. அடுத்த கூற்று 2. மீராத் உல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீக மொழி பத்திரிகை. அப்ப வந்து மீராத் உல் அக்பர் அப்படிங்கிறது என்ன மொழி பத்திரிகை? பாரசீக மொழி பத்திரிகை தானே. சரி, ஓகே. சரி, ஓகே. அப்ப அடுத்தது சென்னை வாசிகள் சங்கம் பற்றி கூற்றுகளில் சரியானவை. அப்ப சென்னை வாசிகள் சங்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த அமைப்பு சென்னை மாகாண எல்லைக்குள் மட்டுமே செயல்பட்டது. ஆமாங்க, நமக்கு தெரியும், இது சென்னை மாகாண எல்லைக்குள் மட்டும்தான் செயல்பட்டது. சரி. மனுக்கள் மூலம் சுட்டிக்காட்டிய குறைபாடுகள், போராட்டங்கள் அனைத்தும் சென்னை மாகாண விவசாயிகளின் எண்ணத்தின்படி நடந்தவையாகும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விவசாயிகள் எண்ணத்தின்படி, விவசாயிகள் கிடையாது, வணிகர்கள் எண்ணத்தின்படி. அப்ப இந்த கூற்று வந்து தவறான கூற்று. அடுத்தது, தேசிய அளவிலான அரசியல் சார்ந்த அமைப்பாக இல்லை. ஆமா, அது ஒரு குறைபாடா இருந்துச்சு. ஒரு தேசிய அளவிலான அரசியல் அமைப்பு சார்ந்தா இல்லை, ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட வணிகர்களுக்கு மட்டும்தான் வந்து போக்கஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு.
அதை போக்குற வகையில தான் 1884 வந்து சென்னை மகாஜன சங்கம்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் படிப்போம். அப்போ வந்து நம்ம இந்த சென்னை மாகாண சபை எல்லைக்குள் மட்டும் இது கரெக்ட், 1 கரெக்ட், 3 கரெக்ட், அப்ப 2 தவறு. ஓகே. சென்னை மகாஜன சபையின் பிராந்திய மாநாடு நடைபெற்று முடிந்த பின்னர் எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இணைந்தது? அப்ப சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது 1884 வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் 13 தொடங்கியிருக்கும், 16 தொடங்கியிருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டோட இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இதுல 2 டேட்டா நம்ம படிக்கணும். புது புக்ல ஒரு டேட்டா கொடுத்துருக்கும், பழைய புக்ல ஒரு டேட்டா கொடுத்துருக்கும். புது புக்கை பொறுத்தவரையும் 1885 டிசம்பர் 28. ஸோ நமக்கு வந்து பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இணைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பம்பாய் மாநாடு. ஆனா வந்து பழைய புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1920 ஒத்துழையாமை இயக்கம்லாம் வருதுல, அந்த காலகட்டத்திலாம் சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸோட இணைந்தது அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. நமக்கு புது அப்டேட் தான் ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுற மாதிரி இருந்தாலும் ஒரு 2 டைம் பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடா பேசுறேன். சரி, ஓகே. அடுத்தது வந்து 10வது கொஸ்டின். எந்த ஆண்டு அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி ஒலித்தது? ரொம்ப ரொம்ப முக்கியம். 1877. அப்ப அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஓங்கி ஒலித்தது. இதே காலகட்டம் நமக்கு படிச்சிருப்போம். 1877 டி முத்துசாமி அப்படிங்கிறவர் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நீதிபதியா செலக்ட் ஆயிருப்பாரு. அதை வந்து ஐரோப்பியர்கள் வந்து வர்ணிப்பாங்க, கேவலமா வர்ணிப்பாங்க. ஐரோப்பியர்கள் தான் அந்த காலகட்டத்தில் பத்திரிகை நிறைய நடத்திருப்பாங்க. அப்ப என்ன சொல்லிருப்பாங்க, ஒரு இந்தியன் ஒரு நல்ல போஸ்டிங் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஒரு ரொம்ப வந்து வர்ணிப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி ஒரு இந்தியர் வரக்கூடாதா, ஒரு தமிழர் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் நம்ம சைடில் உள்ள மக்கள் படிக்கிற மாதிரி வந்து பத்திரிகை ஓப்பன் பண்ணோம், அதை பத்தியான வந்து பாசிட்டிவா நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி 1878 வந்து பார்த்தீங்கன்னா தி ஹிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி ஆங்கில பத்திரிகை எல்லாம் வந்து வந்திருக்கும். ஸோ அதை ரிலேட்டடா படிக்கும்போது அதை சேர்த்து படிச்சுக்கணும். அப்போ 1877 அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒழித்தது மட்டும் கிடையாது, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய டி முத்துசாமி, அதுக்கப்புறம் ஹிந்து நியூஸ் பேப்பர், அப்புறம் சுதேசி மித்ரன், இது எல்லாமே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே. இந்திய தேசிய இயக்கத்தின் முதல் தலைவர் யார் அப்படிங்கிறது 1885 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி பம்பாயில் நடைபெற்றது. அது வந்து பூனேல தான் நடைபெறவா இருந்துச்சு. சரி, ஓகே. ஆனா அது பம்பாயில தான் மாற்றப்பட்டிருக்கும். சரி, ஓகே. அதுல முதல் தலைவர் யார் அப்படின்னா WC பானர்ஜி அப்படின்னு சொல்லி படிப்போம். நான் கிளாஸ்லேயே சொல்றேன், இன்சில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஃபுல் நேம் படிச்சிங்க. அப்போ உமேஷ் சந்திர பானர்ஜி. இந்த இடத்துல வந்து இன்னொருத்தர் வந்து ஏதாவது ஒரு பேர் தெரியாத ஒரு பேர் பானர்ஜின்னு கொடுக்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால பார்த்துங்க. ஓகே. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி 1897 தெளிவாக முழங்கியவர் யார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப 1897 சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிறத வந்து யார் முகனார் அப்படின்னா பாலகங்கார திலகர். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1870 இந்திய தண்டனை சட்டத்தின் மூலமாக 124 வந்து கைதாகுவாரு. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சரியா? அப்ப படிக்கும்போது சேர்த்து படிச்சிருக்கோம். அடுத்து 13வது கொஸ்டின். கிழக்கிந்திய கழகம் என்னும் அமைப்பை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆக்சுவலா இந்த கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிறது யார் உருவாக்கினா? தாதாபாய் நெஹ்ருஜி உருவாக்கினார். அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிறது 1866 உருவாக்கப்பட்டது. சரி, ஓகே. அடுத்தது 1927ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு எங்க அப்படின்னா சென்னை நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தான் வந்து நேரு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பூர்ண சுயராஜ்யம் வேண்டும் அப்படிங்கிறத பத்தி முன்மொழிஞ்சிருப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். பூர்ண சுயராஜ்யம் வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் அப்படிங்கிறது 1929 லாகூர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு தலைவர் வந்து யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. 1927 சென்னையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம், அது முழுமையான சுதந்திரம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்மொழிஞ்சிருப்பாங்க. தீர்மானம் வேற, முன்மொழிதல் வேற. இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. அப்ப 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா சென்னையில. அந்த மாநாட்டில் தான் பூர்ண சுயராஜ்யம் பற்றியான ஒரு முழக்கம் அல்லது ஒரு பேச்சு நடைபெற்றது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சி வெளிவந்த ஆண்டு ரொம்ப முக்கியம். 1901. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்கனாமிக்ஸ் புக்ல வந்து 1878 அந்த ரேஞ்சில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நெஹ்ருஜி. நமக்கு தெரியும் 1866 ஒரிசா பஞ்சம் ஏற்பட்டது. 1.5 மில்லியன் மக்கள் இறந்தாங்க. ஸோ அதுல ஏற்பட்ட தாக்கம், அவர் வந்து வறுமையை பத்தியும் பஞ்சங்களை பத்தியும் ஆய்வு செய்ய வந்து தன்னுடைய வாழ்நாளை ஈடுபடுத்தினார் அப்படின்னு சொல்லி படித்தோம். அவர் வெளியிட்ட நூல் தான் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் 1901. ஓகே. அடுத்து 16வது கொஸ்டின். மகாத்மா காந்தி இந்திய தேசிய இயக்கத்தில் எந்த ஆண்டு தலைமையேற்றார்? இதுல பாருங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல வந்து ஒரு சின்ன வார்த்தைகள் வந்து ட்விஸ்ட் பண்ணாலே ஆன்சர் மாறிடும். அப்ப மகாத்மா காந்தி இந்திய தேசிய மாநாட்டில் தலைமையேற்றார் அப்படின்னு ஒரு மாநாடுன்னு ஒரு வார்த்தை சேர்த்தா அது பெல்கா மாநாடு 1924. அவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒரே ஒரு மாநாட்டில் தான் தலைமை தாங்கியிருப்பார். இது ரொம்ப முக்கியம். அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். ஆனா அந்த கொஸ்டின் இங்க இல்ல. என்ன கேட்டிருக்காங்க? மகாத்மா காந்தி இந்திய தேசிய இயக்கத்திற்கு எந்த ஆண்டு தலைமையேற்றார் அப்படின்னா உள்ள என்றாவராரு அப்படின்னா 1919 என்றாவர்.
அவர் வந்து 1915 நமக்கு வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து வர்றான்னு சொன்னோம். ஜனவரி 9 பிரவாசிய பாரத தினம் கொண்டாடுறோம், அதெல்லாம் நமக்கு தெரியும். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவரோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோவிலோட அறிவுறுத்தல்படி வந்து பாத்தீங்கன்னா ஸோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த ஆசிரமம் வச்சுட்டு இருப்பாரு. தன்னாட்சி இயக்கத்துல எந்த இயக்கத்திலையும் பங்கு பெற மாட்டார், அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா தன்னாட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் பின்னாடி மகாத்மா காந்தியோட மக்கள் இயக்கமா மாத்தின இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து ஒரு பங்கு பெறுறாங்க. அப்ப அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் தன்னாட்சி இயக்கத்துல பெறாங்க அப்படிங்கிறத நம்ம படிப்போம். ஆனா மகாத்மா காந்தி என்ன தலையிட்டு இருக்க மாட்டாரு, தன்னாட்சி இயக்கத்துல பங்கு பெற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இதுக்கான ஆன்சர் 19 ஓகே. திலகர் இந்திய தண்டனை சட்டம் 1870 எந்த பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார்? நம்ம ஆல்ரெடி படிச்சோம். 1870 இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது 124 ஏ. ஏன்னா 121 ஏ அப்படிங்கிறது சட்டமும் வரும், அது புரட்சிகரவாதிகள் படிக்கும்போது வரும். அப்ப இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாடம் மட்டும் தான் படிக்கிறீங்க, அப்ப மூணாவது பாடம் படிக்கும்போது ரெண்டும் குழப்பம். அப்ப 124 ஏவா அல்லது 121 ஏயா அப்படிங்கிறது குழப்பிடும். ஸோ அதை தெளிவா பாத்துங்க. இவரோட கைது வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து சுயராஜ்யம் என்ற பிறப்புரிமை அடைஞ்ச தீர்வுன்னு சொல்லி முழக்கமிட்டாலும் இவர் கைதானதை வந்து பாத்தீங்கன்னா மிதவாத தலைவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா எழுத்து பேசுறாங்க. ஸோ வந்து ஆளுமை மிக்க தலைவர் வந்து கைதாயிருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து என்ன பண்றாங்க, நம்ம இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்ண பேசுறாங்க. ஸோ என்னதான் வந்து பிரிஞ்சு இருந்தாலும் அல்லது எகென்ஸ்டா பேசியிருந்தாலும் இவரோட கைது நடவடிக்கையில் வந்து எழுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு எழுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பின்வரும் அமைப்புகள் தொடர்பான தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்ய. அப்ப நம்ம இதுல இருக்கக்கூடிய 4 வருஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்ப கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம், தாதாபாய் நெவ்ருஜி 1866. அப்ப நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப நம்ம இங்கேயே நோட் பண்ணி வச்சுக்கணும். கிழக்கிந்திய கழகம் 1866. சென்னை மகாஜன சங்கம் 1884. சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி. இந்திய சங்கம் 1865. இது ரெண்டுமே வந்து தாதாபாய் நெவ்ருஜி. ஆனா இது ரெண்டுமே குழப்பம். இது ரெண்டு தான் நமக்கு வந்து அடிக்கடி குழப்பக்கூடியது. கிழக்கிந்திய கழகம் அப்படின்னா கி அப்படின்னா 6 வரும், இந்திய சங்கம் அப்படின்னா 65 வரும். இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இங்க ஆர்டர் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுத்துருப்போம், செக் பண்ணிங்க. அவ்வளவுதான். 19 பஞ்சத்தினால் இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக கூறும் வில்லியம் டிக்பை எந்த பத்திரிகையின் ஆசிரியர்? ஆக்சுவலா பஞ்சத்தினால 1700 இருந்து 1900 வரை 25 மில்லியன் மக்கள் இறந்திருப்பாங்க. அதுல வந்து போர்கள் மூலமா இறந்தது அப்படின்னா ஒரு 5 மில்லியன் மக்கள் தான். அது இல்லாம 19 மில்லியன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சத்தினால பட்னியால இறந்திருக்காங்க. முதல்ல 25 கொடுத்தாலும் கரெக்ட் தான், சரிங்களா? சரி, ஓகே. அப்ப 19 மில்லியன் மக்கள். அப்ப இந்தியாவில் பஞ்சத்தினால ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு 25 மில்லியன் மக்கள் இறந்திருக்காங்க. இதை வந்து வில்லியம் டிக்பை அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்கிறாரு. எந்த பத்திரிகை அப்படிங்கிற ரொம்ப முக்கியம், மெட்ராஸ் டைம் அப்படிங்கிற பத்திரிகை. ஓகே. அடுத்தது கூற்று 20 இலங்கையில் வந்து ஏறத்தாழ 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர். அப்ப இலங்கையில ஏறத்தாழ 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1876 to 78 காலப்பகுதியில் பருவமழை அதிகமாக பெய்ததால். அப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பருவமழை இல்லாதனாலதான் பஞ்சம் ஏற்படுது. சார் இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நம்ம படிக்க வைக்கணும். நம்மளோட எண்ணம் என்ன அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு 7 மாசம் இருக்கு அப்படின்னா நம்ம படிக்கிறத ஸ்ட்ராங்கா படிச்சுக்கணும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் நமக்கு வந்து அழகா சிலபஸ் கொடுத்துருக்கோம், அழகா வேக்கன் ஸ்டடி கொடுத்துருக்கோம். அப்ப ரொம்ப கம்மி தான், அதிகமாலாம் கொடுக்கல. ஆஃப்லைன்ல இருக்கவங்களுக்கு நம்ம நடத்திடும், வரி நடத்தி தான் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். அப்ப அதுலயே நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னா ஓகே, கிளாஸ்ல நம்ம ஒழுங்கா கவனிக்கல, இல்ல வந்து நம்ம படிக்கும் போது ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். இன்னும் டெப்தா படிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சின்ன சின்ன வார்த்தையில டெஸ்ட் பண்ணிருக்கோம். இதே ஆன்லைன்ல இருக்க நீங்க ஆல்ரெடி படிச்ச நீங்க அலட்சியத்துல என்ன பண்றோம், இந்த தேதி ஆகிறதா ஜஸ்ட் ஒரு 1 மணி நான் படிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்து இருக்கும். அந்த மெத்து இருக்கக்கூடாது. நமக்கு எக்ஸாம் வரையும் நம்ம வந்து ஃபுல்ஃபில்லா 0ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்கணும். அதுக்காக தான் வந்து சின்ன சின்ன இடத்துல டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். 1876 to 78 காலப்பகுதியில் பருவமழை அதிகமாக பெய்ததால் அப்படின்றது மழை பெய்யாதனாலதான் வந்து பஞ்சம் ஏற்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அப்ப வந்து கூற்று சரி, காரணம் தவறு. ஓகே. 21 மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலகம் நமக்கு தெரியும், செம்பு. நம்ம அழகா வந்து செப்பு அப்படின்னு சொல்லுவோம், செம்பு அப்படிங்கிறது. ஓகே. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்ய. அப்ப தோலாவிரா, லோத்தல், பனாவலி, சுக்கோட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, இந்த தோலாவிரா, லோத்தல், சுக்கோட்டா இதெல்லாம் குஜராத்தில் இருக்கக்கூடிய பகுதி. பனாவலி அப்படிங்கிறது வந்து ஹரியானா. புது புக்ல ஹரியானா கொடுத்துருக்கோம். பழைய புக் எடுத்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் கொடுத்துருக்கோம். இப்போ புது புக்கோட அப்டேட்டை மட்டும் மாத்தீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹரியானா, பனாவலி அல்லது பானாவலி அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஓகே. 23வது கொஸ்டின் அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் பார்வையிட்ட ஆண்டுகளில் தவறானது. இது வந்து டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். அப்ப அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் பார்வையிட்ட ஆண்டுகள் தவறானது அப்படின்னா 1853 பாக்குறாரு, 56 பாக்குறாரு, 75 பாக்குறாரு. அப்ப 73 அப்படிங்கிறது தவறான ஆன்சர். 24வது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் பொருத்தமானவர் யார்? அப்ப கரப்பா நாகரிகம் முகஞ்சதாரோவை விட பழமையானது. இது 6வது புக்ல நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த நாகரிகம் வேத காலத்திற்கு முற்பட்டதாக உள்ளது அப்படி சொல்லி யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. இவர் தான் கரப்பாவையும் முகஞ்சதாரையும் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வேறுபடுத்தி பார்த்துருப்பாரு, ஒப்புமைப்படுத்தி பார்த்திருப்பாரு. ஓகே, இங்க இருக்கக்கூடிய சில வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ வந்து
மோஜதாராவை விட வந்து கரப்பா வந்து பழமையானது அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுத்தியிருப்பாரு. ஸோ சர் ஜான் மார்ஷல் நம்ம புக்கு டேட்டா படி வந்து 1924 வந்து இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனராக வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரி, ஓகே. அடுத்த 25வது கொஸ்டின், தமிழக தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க தமிழக அப்படின்ட்டு இருக்கு. நம்ம வந்து கிளாஸ் நடத்தும் போது தெளிவாக நடத்திருப்போம். ஸோ நல்லா பார்த்துங்க, தமிழக தொல்லியல் துறை, இந்திய தொல்லியல் துறை தான் 1861. அதோட 100 ஆண்டுகள் கழிச்சு தான் தமிழக தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப நிறைய பேர் வந்து கேரள மிஸ்டேக்ல ஒழுங்கா படிக்காம டக்குன்னு 1861 அடிச்சிருப்போம். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது 26 கூற்று 1, உலகிலேயே முதலாக பருத்தி பயிரிட்டவர் சிந்துவெளி மக்கள். அடுத்தது வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் முதலில் தொடங்கியவர் சிந்துவெளி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சிந்துவெளி மக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் புக்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். அப்ப உலகிலேயே முதலில் பருத்தி பயிரிட்டவர்கள் சிந்து மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, வெங்கடேஷன்ல பண்றாங்க. அப்ப இந்த கூற்று சரி. வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் முதலில் தொடங்கப்பட்ட இடம் அப்படின்னா சிந்துவெளி மக்கள் கிடையாது. அதோட தொடர்புடைய நம்ம படிப்போம், சிந்துவெளி மக்கள் அப்படிங்கிறது 5000 ஆண்டுகள், கிமு 5000 ஆண்டுகள், அதாவது 5000 ஆண்டுகள் பழமையானது, கிமு 4500 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி, அதாவது சிந்துவெளி கரப்பா நாகரிகத்தின் ஒரு அதுக்கு முன்னோடி அப்படின்னு சொன்னா எத்தனை இருக்கும், மெஹர்கார் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல போலான் ஆற்று ஆற்றங்கரையில பள்ளத்தாக்குல தான் இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய அதுதான் மெஹர்கார் தான் வந்து வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் அது முதலே தோண்டிட்டு, அப்ப சிந்து மக்கள்ல தான் தோன்ற கிடையாது, அதுக்கு முன்னாடியே தோன்றிட்டு அப்படிங்கிறது. அப்ப இந்த கூற்று தவறு. அப்ப கூற்று 1 சரி. ஓகே. அடுத்து 27 சிந்துவெளி நகரம் நகர நாகரிகம் என ஆய்வுபடுத்தியவர் யார்? 1940 மாடிமர் வீலர் அப்படிங்கிறவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பார் அப்படின்லாம் படிச்சிருப்போம். அப்ப மாடிமர் வீலர் ஆன்சர். அடுத்து 28 சிந்துவெளி மைய அரசு இருந்ததுக்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம். ஆக்சுவலா நீங்க 6வது புக்ல பாத்தீங்கன்னா சிந்துவெளி மைய அரசு இருந்ததுக்கான சான்றுகள் கிடைக்கவில்லைன்னு சொல்லி மொத்தமா முடிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி 11th புக்லயும் எத்திக்ஸ் புக்லயும் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கொஸ்டின் வந்து சில இடத்துல வந்து நம்ம ஸ்கூல் புக்லயே தவறுகள்லாம் இருக்கும், இருந்தாலும் நம்ம ரெண்டுமே படிச்சுக்க வேண்டியதான். அப்ப சிந்துவெளியில் மைய அரசு இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சான்றுகள் கேட்டா அது வந்து முகஞ்சுதான். அது எக்ஸாம்பிள் நம்ம வந்து தூண் மன்றங்கள் அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே. அடுத்த 29 1931 அம்ரி என்னும் இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்னஸ் வருகை இருந்தார். ஸோ அலெக்சாண்டர் பர்னஸ் வந்து அம்ரி அப்படிங்கிற இடத்துக்குலாம் வருகை இருந்ததெல்லாம் கரெக்ட் தான். ஆனா 1931 கிடையாது, 1831. அடுத்த கூற்று 2 நகர நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் அம்ரின்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. கிராம நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் தான் அம்ரி. அம்ரி இப்போ வந்து பாகிஸ்தான் இருக்கு. அடுத்தது கூற்று 3 மொஹஞ்சதாரோவிற்கு தெற்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தளம் வந்து அம்ரி. இது நோட் பண்ணி வச்சுங்க, இது முக்கியம் தான். அப்போ மொஹஞ்சதாரோவுக்கு தெற்கே வந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைந்துள்ள இடம் வந்து அம்ரி. அப்ப வந்து 1 மட்டும்தான் நமக்கு வந்து சரியா இருக்கா? சரி, 3 மட்டும் தான் சரியா இருக்கு. அப்ப ஆப்ஷன் டில வரும். நீங்க ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்போம், செக் பண்ணீங்க. அதை நம்ம சொன்னோம்னா இன்னும் டைம் எடுத்துக்கும், அதனாலதான். சரி, ஓகே. 30 கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோட பழமையானது என முடிவுக்கு வந்தனர். இரு நகரங்களில் அப்ப கரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோட பழமையானது அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்தாங்க. அதுல யாரு குறிப்பா முடிவுக்கு வந்தது அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இரு நகரங்கள் எதை வச்சு சொன்னீங்க? இரு நகரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆங்கிலத்தில் வந்து டெரகோட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பழைய 2017 குரூப் 4 எல்லாம் பாத்தீங்கன்னா மட்பாண்ட கலை வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. டெரகோட்டா இன்னும் பழைய புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, புது புக்ல தான் கொடுத்துடல. சரி, ஓகே. அப்ப இரு நகரங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கு இடையான சிறிய வேறுபாடுகள் இருந்து கண்டுபிடிச்சாரு. அதன் அடிப்படையில் தான் கரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவோட வந்து பழமையானது அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தாங்க. யார் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா குறிப்பா பார்க்கும்போது சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறது. அப்ப கூற்று காரணம் ரெண்டும் சரி, சரியான விளக்கம் தான். அடுத்து 31 தூண் தாங்கும் மன்றம் பொதுக்கூடம் ரொம்ப முக்கியம். தூண் தாங்கும் மன்றம் பொதுக்கூடம் இதுதான் நமக்கு வந்து மொஹஞ்சதாரோல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி வந்து மொஹஞ்சதாரோ, இது நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இதுதான் மைய அரசு இருந்ததற்கான சான்றுகளாகவும் வந்து வெங்கடேசன் புக்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பெருங்குளம் தவறான கூற்றை தேர்வு செய்க. அப்ப நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. என்ன அப்படின்னா ஒரு புக்ல வந்து குளத்துல 4 பக்கம் இறங்குற மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சில புக்ல தப்பா கொடுத்துருக்காங்க, நல்லா புரிஞ்சுங்க. குளம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வக வடிவத்துல இருக்கும். வடக்கும் தெற்காக வந்து படிக்கட்டுகள் மாதிரி வந்து இறங்குறப்போ கோயில் குளம்லாம் பாத்தீங்கன்னா 2 சைடு இருக்கும். எங்க ஊர் கோயில் குளத்துல வந்து 4 பக்கம் படிக்கட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப நமக்கு வடக்கு தெற்கா இருக்கும். அப்போ வந்து இந்த சைட்ல இருந்து இறங்குறதா இருக்கும். இறங்கி சுத்தி நடக்கிற வகையில வந்து பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கூற்று வந்து கிழக்கு புறத்துல மேற்கு புறத்துல இருக்கு. அப்ப இந்த கூற்று தவறான கூற்று. வடக்கும் தெற்கு புறத்திலும் படிக்கட்டுகள் இருக்கும். குளத்தின் தென்மேற்கு மூலை இது எங்க சார் இருக்குன்னா எத்திக்ஸ் புக்ல இருக்கு. தென்மேற்கு மூலையில் நீராவி பயன்பாட்டு வசதி இருக்கு. அப்ப இது கரெக்ட். குளத்தில் ஆற்று வழிபாடு நடைபெற்ற சான்றுகள் கிடைத்திருக்கு, சரிதான். சரிங்களா? சொல்ல எதுவும் இல்லைன்னு ஆப்ஷன் இருக்கு, இதை விட்டுருங்க. ஸோ குளத்தில் ஆற்று வழிபாடு நடைபெற்ற சான்றுகள் இருக்கு. அந்த ஆற்று வழிபாடு அப்படிங்கிறது தமிழர்களோட தொடர்புபடுத்தி நம்ம படிப்போம், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கோம். அடுத்தது 33 சிந்து நாகரிகத்தின் முக்கிய கலை படைப்பான கல் சிற்பங்கள் கிடைத்த இடம் ரொம்ப முக்கியம். இது வந்து நமக்கு வந்து 11th ஹிஸ்டரி புக்ல இருக்கும்.
ஸோ கரப்பா, மோஞ்சதார, தோலாவரை இந்த 3 இடங்களிலுமே இந்த கல் சிற்பங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அது புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, அனைத்தும் சரி. வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதி. வேள்வி பீடங்கள் அப்படின்னு சொல்லும்போது காளிபங்கன். சரியா? அடுத்தது பொறுத்துக. ஆக்சுவலா வந்து இந்த பொறுத்துகையில வந்து மிஸ்டேக் இருக்கு, அதை விட்டுருங்க. சங்கு அப்படின்னா பாலகோட், நாகேஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஷாடுகை அப்படிங்கிறது நமக்கு வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, ஷாடுகை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பகுதி. அப்போ அதுல வந்து வைடூரியம் இருக்கும். ஸோ இதுல வந்து ஆப்ஷன்ல வைடூரியம் கொடுக்கல, இந்த கொஸ்டின் மட்டும் விட்டுருங்க. சரி, ஓகே. 11th புக்ல இது இருக்கும், பாக்ஸ் இருக்கும். அடுத்து 36, சரியான கூற்றை தேர்வு செய்ய. கரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள். கரெக்ட் தான். நிலத்தை உழுதுவதற்கான அடையாளங்கள் காளிபங்கல்ல கிடைத்திருக்கு. சரிதான். காளிபங்கன் எங்க இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாசனத்திற்கு கால்வாய்களும் ஏரிகளும் பயன்படுத்தப்பட்டது. அப்ப பாசனத்திற்கு கால்வாய்களும் கிணறுகள் தான் பயன்படுத்திருப்பாங்க, ஏரிகள் கிடையாது. அப்ப இந்த கூற்று தவறு. இரும்பின் பயனை இம்மக்கள் அறிந்திருக்கவில்லை. ஆமாங்க, இரும்போட பயன் நமக்கு தெரியாது. அப்ப கரெக்ட் தான். அப்ப வந்து 1, 2, 4 சரியா இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்துக்க 1, 2, 4 சரியா, என்னோட சரியான கூற்றை தேர்வு செய்து தான் கொடுத்துருக்காங்க. வந்து கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? 1, 2, 4 சரி, இந்த ஆப்ஷன் இருக்கு. சரி, ஓகே. அடுத்து மெலுக்கா என்னும் இடம் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? அப்ப நம்ம படிச்சிருப்போம். மெலுக்கா அப்படிங்கிறது எங்க சார் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா சிந்து பகுதியில் இருக்கு. இதை பத்தி நம்ம வந்து வணிகம் செய்த மொசபடாமியார்கள்ல குறிப்பா வந்து சுமேரிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிந்து பகுதியில் மெலுக்கா அப்படிங்கிற பகுதியோட தொடர்புறதா வந்து யூனிஃபார்ம் கல்வெட்டுலாம் கொடுத்துருப்பாங்க. அப்ப வந்து மெலுக்கா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா சிந்து பகுதியில் இருக்கு. அடுத்து சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்ல 1804 மில்லிமீட்டர் அளவுகோல் கிடைக்கப்பட்ட இடம். அப்ப அந்த அளவுகோல் அப்படிங்கிறது எதால செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா தந்தத்தால் செய்யப்பட்டிருக்கும். ரொம்ப சின்ன அளவுகோல் அப்படி சொல்றாங்க. 1804 மில்லிமீட்டர் கேட்பாங்க. இதை வந்து உள்டாவா மாத்தி கூட கேட்கலாம். அது எங்க கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குஜராத்ல. ஓகே. அடுத்தது 39வது கொஸ்டின். கரப்பாவில் கிடைத்தவற்றுள் மிக நீளமானதாக கருதப்படக்கூடிய எழுத்து தொடர் எங்க இருக்கு அப்படின்னா எழுத்து குறியீடு அப்படிங்கிறது 26 குறியீடு. இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து 40. இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின். அதில் வந்து விளக்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அதனால டேரக்டா போயிடுறேன். அடுத்த கூற்று. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ்வது இருப்பதாக தோன்றுகிறது. ஆமா, அவரிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரம் கிடையாது. ஆனால் ஆயுதங்கள் வச்சிருந்திருக்காங்க, அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட வேட்டையாடுதலுக்கு, அவங்க உணவு முறைக்காக, விவசாயம் செய்வதற்காக பயன்படுத்தியிருப்பாங்க. அப்ப கூற்று காரணம் சரிதான், சரியான விளக்கம் தான். 41வது கொஸ்டின். எந்த ஆண்டு சிந்து நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்க்கும்போது 1900 வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். சரி, ஓகே. அடுத்து கரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழியில் ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன். அப்ப வந்து மூலவேர் அப்படின்னா மூலவேர் எங்க இருக்கு? ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இது எங்க இருக்குன்னா 9th புக்ல சிந்து சமொழி ரொம்ப கம்மியான இடத்துல இருக்கும். அதுல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதை முடிச்சுட்டு பின்னாடி வாங்க புக் பேக்கு முன்னாடி ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். அது நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுலதான் இந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு, படிச்சீங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் தொடர்புடையவரை தேர்வு செய்க. இது வந்து கா வெங்கடேஷன் புக்ல உள்ளது. நான் சில ஒரு 2-3 கொஸ்டின் கா வெங்கடேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து கா வெங்கடேஷனை தொகுத்துட்டு நம்ம வந்து ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல கொடுக்க முடியாது. அப்ப இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வைக்கும்போது முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் வைக்கிறோம். சில பேர் நினைப்பாங்க இதுக்கு வந்து குரூப் 4க்கு இதுக்கு கா வெங்கடேஷன் போகணும். அப்ப நமக்கு வந்து தேர்வுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப டீப்பா கேட்குற மாதிரி தான் இருக்கு. சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்டா ஆன்சர் பண்ற மாதிரி இல்லை. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சுல்தான்கள் சில கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க, எங்க இருந்ததுன்னே தெரியாத அளவுக்கு. ஸோ அதனால நம்ம படிக்கும்பொழுது ஒரு சில விஷயங்களை நம்ம அதோட சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா அது சுமை தெரியாது. அதுக்காக தான் கீழ்கண்ட கூற்றுகள் தொடர்புடையவரை தேர்வு செய்க. இவரது ஆய்வு முடிவுகள் முதல் முறையாக சாதாரண மக்களும் அறிந்து கொள்ளுமாறு இருந்தது. இவர் இயக்குநராக பின் தான் ஆராய்ச்சி நவீனமயமாக்கப்பட்டது. தொல்பொருள் ஆய்வுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டார். ஸோ இந்த இடத்துல நவீனமயமாக்கப்பட்டது அப்படின்னாலே நமக்கு அந்த கூற்றை வச்சு ஆக்சுவலி அது வச்சது காரணமே தான். அதை வச்சு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? மாடிமர் வீலர்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம படிக்கும்போது மாடிமர் வீலரோட சேர்த்து இதையும் படிச்சுங்க. தன்னுடைய ஆய்வு முடிவுகள் முதல் முறையாக சாதாரண மக்களும் அறிந்து கொள்ளுமாறு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு மாடிமர் வீலர். அடுத்து 44 கூற்று 1. வட பிராமி எழுத்துக்கள் சிந்துவெளி எழுத்தில் இருந்து திராவிடரால் வளர்க்கப்பட்ட நேரான வளர்ச்சியுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வட பிராமி கிடையாது, தென் பிராமி எழுத்துக்கள். அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு எத்திக்ஸ் புக்ல இருக்கும், ரொம்ப முக்கியம். அடுத்தது கூற்று 2. தென் பிராமி எழுத்துக்கள் திருநெல்வேலி கிடைத்த மட்பாண்டங்கள் மீது உள்ள எழுத்து குறியீடுகளையும் நீலகிரியில் கிடைத்துள்ள கல்வெட்டுகளையும் கொண்டிருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தென் பிராமி எழுத்துக்கள் தமிழகத்துல எந்த பகுதியோடு தொடர்புடையது அப்படின்னா திருநெல்வேலியில அது மட்பாண்டங்களோடும், நீலகிரியில எதோட தொடர்புடையது கல்வெட்டோடும் தொடர்புடையது அப்படிங்கிறது. அப்ப கூற்று 2 சரி. அடுத்தது எஸ்.ஆர். ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். இது எத்திக்ஸ் புக்ல பாக்ஸ் டேட்டால கடைசியில கொடுத்திருப்பாங்க. எஸ்.ஆர். ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது லோத்தல். அடுத்தது 46. அப்ப இதுவரை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்துட்டோம்? சிந்து சமொழி பார்த்துட்டோம், ஐயனம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது நமக்கு பாலிட்டி பார்க்கணும். பாலிட்டியை பொறுத்தவரை நமக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால வந்து நம்ம பிரதேஷ் பப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்ல அந்த டேட்டா இருக்காது, அதை வந்து படிங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, கேட்காமலாம் கிடையாது. டிஎன்பிசி கொஸ்டின் மட்டும் கிடையாது. நீங்க எஸ்எஸ்சி இன்னும் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது அதுக்கு கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அது வந்த கொஸ்டின்ஸ் கூட நான் வந்து இதில் சொல்றேன். ஓகே.
பக்சார் போர் முடிவில். அப்ப பக்சார் போர் நமக்கு தெரியும். அப்ப நமக்கு தெரிஞ்சது பிளாசி போர், பக்சார் போர். பிளாசி போர் அப்படிங்கிறது 1757 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஜூன் 23 அதை சேர்த்து படிக்கணும். பக்சார் போர் அப்படிங்கிறது 1764. ஆனா எப்ப? அக்டோபர் 22. அதை சேர்த்து படிங்க. அந்த பக்சார் போர் முடிவுல தான் அலகாபாத் உடன்படிக்கை அப்படிங்கிறதே வந்திருக்கும். அலகாபாத் ட்ரீட்டி அப்படிங்கிறக்கும். அந்த அலகாபாத் உடன்படிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுவரையும் கம்பெனி வந்து இந்தியாவில் வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. முதல் முறையா வரி வசூல் திவானி ரைட்ஸை வாங்குறாங்க. அது எங்க வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின்ஸ். வங்காளம், பீகார், அஸ்ஸாம், ஒரிசான்னு கொடுத்துருக்காங்க. அது எங்க வாங்குறாங்க அப்படின்னா வங்காளம், பீகார், ஒரிசா. அஸ்ஸாம்ல கிடையாது. சரியா? அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பட்டய சட்டம் 1813 மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. ஆண்டிற்கு 1,00,000 ரூபாயினை இந்தியாவின் கல்வி மேம்பாட்டிற்காக ஒதுக்கியது. கரெக்ட் தான். 1,00,000 ரூபாய் வந்து கல்வி மேம்பாட்டுக்காக ஒதுக்கி இருப்பாங்க. ஆனா அதை பயன்படுத்திருக்க மாட்டாங்க. இதை வந்து அமல்படுத்துறதுக்கு சட்டம் கொண்டு வருது இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல. அப்பயே வந்து நிறைய விமர்சனங்கள் ஏற்பட்டது. ஓகே, அரசு பணிகள் ராணுவ பணிக்கான பயிற்சி நிறுவனம் நிறுவப்பட்டு அதன் மேற்பார்வை குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. சரிதான். கிழக்கிந்திய கம்பெனி ஏகபோக வர்த்தகம் முடிவு கொண்டது. மோனோபோலி அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா முடிவு கொண்டது. கரெக்ட் தான். கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் மத பிரச்சாரம் மத மாற்றம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. இது தவறு, செய்யலாம். சரிங்களா? இது நம்ம கிளாஸ்ல வந்து கதை வழியா சொல்லிட்டோம். அப்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து தவறு செய்யக்கூடாது. அப்ப கிறிஸ்துவ சமய பரப்பாளர் மத பிரச்சாரம் இதுக்கு முன்னாடி வரையும் மத பிரச்சாரம் பண்ணக்கூடாது, மத மாற்றம் செய்யக்கூடாதுன்னு இருந்தாங்க. ஏன்னா இது முன்னாடி வந்த ஐரோப்பியர்கள் எல்லாருமே வீணா போனதுக்கு மெயின் ரீசன் என்ன? மத மாற்றம் தான். அந்த மத மாற்றத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. நம்மளோட நோக்கம் மணியை செய்யறது, இந்தியாவை சொல்றது. அப்ப 100 ஆண்டுகள் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத மாற்றம், அப்புறம் லாங்குவேஜை மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சுக்கணும். நான் வந்து கிளாஸ்லேயே கதையா சொல்லிட்டேன். அடுத்து 48. எந்த ஆண்டு டிபி மெக்காலே பிரபுவின் பரிந்துரைப்படி வில்லியம் பென்னிங் பிரபு ஆங்கில வழி கல்வி அறிவிப்பது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1835 இருக்கும். மார்ச் 17 இருக்காது. நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? ஓகே. அடுத்தது தலைமை ஆளுநர் நிர்வாக குழுவில் முதல் முறையாக ஒரு இந்திய சட்ட உறுப்பினர்லாம் பார்த்துக்கணும். தலைமை ஆளுநர் நிர்வாக குழுல முதல் சட்ட உறுப்பினர் கேட்டா டிபி மெக்காலே பிரபு அடிச்சிடலாம். ஆனா ஒரு இந்திய சட்ட உறுப்பினர் அப்படின்னு கேட்கும்போது 1909 வந்திருப்பாரு. சத்யேந்திர பிரதாப் சின்ஹா, அதாவது எஸ்பி சின்ஹா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்பயுமே படிக்கும்போது சேர்த்து படிச்சு வச்சுக்கணும். ஃபுல் நேம் படிச்சுக்கணும். ஓகே, இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து சத்யேந்திர பிரதாப் சின்ஹா அப்படிங்கிறது. ஓகே, 50வது கொஸ்டின் வந்துட்டோம். வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இது வந்து வகுப்பாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இது வந்து ஸ்டோரி பேஸ்ல படிக்கணும். 1906 என்ன வந்திருக்கும் அப்படின்னா முஸ்லீம் லீக் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட கோரிக்கை அப்படிங்கிறது எங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து 1909 வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மிண்டோ மாரலை சீர்திருத்தின் வழியா கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்தியாவை பிரித்தாளும் கொள்கை உச்சகட்டமா அதை பார்க்குறோம். அதுதான் பின்னாடி 1947 இந்தியா வந்து பிரிக்கப்படுது, இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்படுது காரணம்னு சொல்றோம். அப்ப அந்த ஆண்டுல இருக்கக்கூடிய அந்த மிண்டோ பிறப்பை தான் என்ன சொல்றோம்? வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தைன்னு சொல்றோம். மிண்டோ அப்படிங்கிற யாரு, மாரலினா யாரு, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டின்ஸ் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாக்குறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னா மிண்டோ பிரபு. அப்ப மிண்டோ பிரபு என்ன பொசிஷன்ல இருக்கிறாரு, மாரலி பிரபு என்ன பொசிஷன்ல இருக்கிறாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்ய மாண்டேகு செம்ஸ்போர்ட் திருத்தம். மாண்டேகு செம்ஸ்போர்ட் திருத்தம் அப்படிங்கிறது 1919 கொண்டு வந்தது. இதுல ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒதுக்கப்பட்ட துறை அப்படின்னா முக்கியமான துறைகள் எல்லாமே வந்து ஆளுநரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். மாற்றப்பட்ட துறை அப்படின்னா எஞ்சிய அதிகாரங்கள் இதெல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுவும் யாரோட கண்ட்ரோல தான் வரும். ஆக மொத்தம் சுத்தி பாத்தீங்கன்னா ஆளுநரோட கண்ட்ரோல தான் இருக்கும். ஆனா மேலோட்டமா பார்க்கும்போது எதை நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். சரி, ஓகே. அப்ப மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்ய உள்ளாட்சி, தொழில்கள், வேளாண்மை, நீர்ப்பாசனம். அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த உள்ளாட்சி அப்படிங்கிறது மாற்றப்பட்ட துறை, தொழில்கள் மாற்றப்பட்ட துறை, வேளாண்மை மாற்றப்பட்ட துறை, இதுல நீர்ப்பாசனம் மட்டும் தான் ஒதுக்கப்பட்ட துறை. முக்கியமான துறைகள்ல நமக்கு வந்து நீர்ப்பாசனம் உண்டு, நீர், நிலம் இதெல்லாம் வரும். நான் வந்து கோரஸா படிக்கும் போதே வந்து ஷார்ட்கட்டா சொன்னேன். அப்ப நீர்ப்பாசனம் ரொம்ப முக்கியம். அடுத்தது 52வது கொஸ்டின். ரொட்டி கேட்டதற்கு கல்தான் கிடைத்தது என்று காந்தியடிகள் எந்த சட்டத்தை கூறினார்? நம்ம படிச்சிருப்போம். தீவாளாகி கொண்டிருக்கக்கூடிய வங்கியின் பின் தேதியிட்ட காசோலைன்னு சொல்லி ஒரு கூற்று படிச்சிருப்போம். அது கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச் மாசம் 22 வந்தது. இந்த கொஸ்டின் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், புக்ஸ்ல இருக்காது. ரொட்டி கேட்டது கல்தாயா கிடைச்சது அப்படின்னு சொல்லி 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை வர்ணிச்சிருப்பார் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசு சட்டத்தின் மறுபதிவு இன்றைய இந்திய அரசியலமைப்பு என்று வர்ணிக்கிறது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. அதாவது இதுலயே 2 கொஸ்டின் கேட்பாங்க. லாஸ்டா நடந்த கொஸ்டின்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. அப்ப இந்திய அரசியல் அமைப்போட மறுபதிவு அப்படிங்கிறது நமக்கு 1935 இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுவே இந்திய அரசியலமைப்பின் முதல் படி அப்படின்னு கேட்டா, ஸ்டார்டிங் அப்படின்னு கேட்டா ஒழுங்குமுறை சட்டம். அது பிரிட்டிஷ் காலத்துல 1773 கம்பெனியை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டு வந்த ஒழுங்குமுறை சட்டம் தான் இந்தியா அரசியல் அமைப்பின் முதல் படி அப்படி சொல்லுவாங்க. 2 கொஸ்டின் இதுல எடுத்துக்கணும். ஸோ அதில் பக்கத்துல எழுதி வச்சுங்க. அடுத்து இந்திய விடுதலை சட்டம் இங்கிலாந்தில் இயற்றப்பட்ட ஆண்டு 1947 ஜூலை 18 வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ படிச்சிங்க.
மிதவாத தலைவர்கள் கோபாலகிருஷ்ண கோகுலுக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படும் சட்டம் இது. அப்ப இது நமக்கு புக்ல இருக்காது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ மிதவாதிகளை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1892 நமக்கு தெரியும். அது என்ன மிதவாத தலைவர் கோபாலகிருஷ்ண கோகுலே அப்படின்னு சொல்லி அவரை ஸ்பெசிபிக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்டோ மாலி திருத்தம் 1909 அப்படிங்கிறது நோட் பண்ணிச்சிங்க. அடுத்தது மாண்டேகு செம்ஸ்போர்ட் திருத்தம் சரியான கூற்றை தேர்வு செய்க. முதல் முறையாக முஸ்லீம்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது கிடையாது. மாண்டேகு செம்ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையெல்லாம் கிடையாது. ஆல்ரெடியே 1909 மின்டோ மாலி சீர்திருத்தத்திலேயே முஸ்லீம்களுக்கு கொடுத்து பிரித்தாளர் கொள்கையும் உச்சபட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம வர்ணிச்சோம். அப்ப இந்த கூற்று தவறு. முதலாக தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டு நேரடி தேர்தல் முறை நடைபெறப்பட்டது, இது கரெக்ட். மத்திய பட்சத்திலிருந்து மாகாண பட்சத்தில் பிரிக்கப்பட்டது, இது கரெக்ட். இச்சட்டத்தின் மூலம் 7 மாகாணங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது. நல்லா புரிஞ்சுக்கணும். மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் மூலமா எலெக்ஷன் வந்துச்சு, தேர்தல் நடந்துச்சு, எல்லாம் நம்ம படிச்சோம். ஆனா அந்த தேர்தலை யாரு அவாய்ட் பண்ணது? இந்திய தேசிய காங்கிரஸ். அப்ப நீதி கட்சியா ஜெயிச்சிருக்கும். அப்ப இந்த இடத்துல காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்றாங்க. அப்ப இது கிடையாது. அப்ப இது வந்து 1935 சட்டத்தின் மூலம் 37 எலெக்ஷன் வரக்கூடிய டேட்டா. அப்ப 2, 3 மட்டும் தான் சரி. அடுத்து குடிமை பணி நபர்கள் பொது தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டு இந்தியர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட சட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பின்னாடி சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் 1949 கழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நம்ம பண்ணுறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா பொது தேர்வு கொஸ்டின் நல்லா வாசிக்கணும். பொது தேர்வு முறை அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா 1833 வில்லியம் பெட்டி காலத்திலேயே வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து அறிமுகப்படுத்தி அது வந்து தேர்வு முறைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த தேர்வு முறை அப்படிங்கிறது பொது தேர்வு முறை கிடையாது. இந்தியர்கள் பங்கு பெற முடியாது. இங்க என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க? குடிமைப்பணி நபர்கள் பொது தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டு இந்தியர்களும் அனுமதிக்க வழங்கக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து 1853 பட்டய சட்டம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது எந்த சட்டத்தின் மூலம் நிதிநிலை அறிக்கை முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டது? இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ரொம்ப முக்கிய பெண் நிதிநிலை அறிக்கையெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட்ஜெட் தாக்கல் பண்றது நிர்மலா சீதாராமன் அவங்களாம் தாக்கல் பண்றாங்க அப்படின்னு பார்க்குறோம் நிதியிலேருந்து. ஸோ அப்ப இந்த கொஸ்டின் பார்க்கணும். எந்த சட்டத்தின் மூலம் நிதிநிலை அறிக்கை அருமையான ஒரு நிதி அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்கட் கூட சொன்னேன். இந்திய கவுன்சில் சட்டம் 1861. அடுத்தது பக்சார் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? நம்ம ஆல்ரெடியே நம்ம சொல்லிட்டோம். 1764 அக்டோபர் மாதம் 22. இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு வாரியமும் கலைக்கப்பட்ட ஆண்டு. அப்ப இயக்குனர் குழுனா என்ன, கட்டுப்பாட்டு வாரியம்னா என்ன, எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளாஸ்ல பார்த்துட்டோம். ஆன்லைன்ல இருக்கக்கூடியவங்க நீங்க பிரதிஸ் பப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணீங்க. இது வந்து ப்ராப்பரா நம்ம கிளாஸ் நடத்திடும், அதனால ஈஸியா உங்களுக்கு இருக்கும். ஸோ படிக்காத நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ரிவிஷன் பண்ணீங்க. இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு வாரியமும் கலைக்கப்பட்டது அப்படின்னாலே எப்ப கலைக்கப்பட்டது அப்படின்னா இதெல்லாம் கலைச்சிட்டு தான் என்ன பண்றாங்க 1858 நவம்பர் 1 காணி பிரபு என்ன பண்றாரு அப்படின்னா அலகாபாத் இதை வந்து வாசிக்கிறார். அலகாபாத்ல விக்டோரியா மகாராணி பேருக்கு வாசிக்கிறாரு. அதுக்கு அப்புறம் தான் இந்திய அரச பிரதிநிதி வைசிராய்னு ஒரு போஸ்டிங் வருது. அப்ப அந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்றாங்க, இந்த இயக்குநர்கள் கட்டுப்பாட்டு வாரியம் கலைக்கப்படுறாங்க. அப்ப இந்திய அரசு சட்டம் 1858. அடுத்த இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது முடிச்சாச்சு. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்ட் படிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ். ஸோ சயின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சயின்ஸ் தானே 5 மார்க் தானே, அதுவும் கெமிஸ்ட்ரில என்ன 1 or 2 கொஸ்டின் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அலட்சியத்தில் விட்டுறாதீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மார்க்கும் போஸ்டிங் உங்களுக்கே தெரியும். கட் ஆஃப் ரொம்ப கம்மியாயிருக்கு. 152 அடிச்சிருந்தா குரூப் 4ல போஸ்டிங் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது நம்ம 145, 148, 150, ஐயோ 152 எடுத்து பாடல் இருக்க முடியும், பாடல் இருக்க முடியும், 2 கொஸ்டின் போட்டு தான் நல்லா இருக்குமே சொல்றவங்களாம் இந்த சயின்ஸ் எல்லாம் படிச்சீங்க, ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம டெஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்டே சயின்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. 61 கூற்று 1. அமிலங்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. சரியான கூற்று தான் அது. ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருட்களும் அமிலங்கள், இது தவறான கூற்று. ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருட்களும் வந்து அமிலங்கள் கிடையாது. எக்ஸாம்பிள் அமோனியா எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கலாம், மீத்தேன் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஹைட்ரஜன் இருக்கு, ஆனா அது அமிலங்கள் கிடையாது. ஓகே. தவறாக உள்ளதை தேர்வு செய்ய. ஆப்பிள் அப்படிங்கிறது மாலிக் அமிலம், திராட்சை அப்படிங்கிறது சிட்ரிக் அமிலம் கொடுத்துருக்காங்க, தப்பு, அது டாட்டாரிக் அமிலம். தக்காளி ஆக்சாலிக் அமிலம், தேநீர் டானிக் அமிலம். ஓகே. அடுத்தது கீழ்கண்ட அமிலத்தில் கனிம அமிலங்கள் அல்லாதவை. அப்ப கனிம அமிலம் அல்லாதவை அப்படின்னு பார்க்கும்போது அப்ப இந்த 4ல 3 கண்டிப்பா என்னது கனிம அமிலம். அப்ப படிக்கும் பொழுது அப்ப அந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சல்பியூரிக் அமிலம், அடுத்தது நைட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், பார்மிக் அமிலம் இருக்கு. அப்ப கனிம அமிலங்கள் அல்லாததுன்னா அப்ப கரிம அமிலம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப பார்மிக் அமிலம் தான் கரிம அமிலம், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பொறுத்துக அமிலங்கள் அது இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் எண்ணிக்கை பாக்ஸ் செட்டில் இருக்கும். அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது அது இடப்பெயர்ச்சியுடைய ஹைட்ரஜன் எண்ணிக்கை 1. சல்பியூரிக் அமிலம் அதாவது H2SO4 நம்ம படிப்போம் 2. அடுத்து H2SO4 அதில் 2 வருதுல வச்சுக்கலாம். பாஸ்பாரிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்ப இது நம்ம சொல்லிட்டோம். அசிட்டிக்னா 1, சல்பியூரிக்னா 2, பாஸ்பாரிக்னா 3. ஓகே. அடுத்து வந்து 65 கூற்று 1. வலிமை மிகு அமிலங்கள் நீரில் முழுமையாக ஐநூறும். நல்லா புரிஞ்சுக்கணும். அமிலங்கள் வந்து முழுமையாக வந்து நீரில் 500 அப்படின்னா அது வலிமை மிகு. பகுதி அளவு 500 அப்படின்னா அது வலிமை குறைந்த அமிலம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறாங்க, வலிமை மிகு அமிலங்கள் நீரில் முழுமையாக 500ங்கிறதா கண்டிப்பா கரெக்ட் தான். வலிமை மிகு அமிலங்கள் அசிட்டிக் அமிலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறான கூற்று. அப்ப அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது வலிமை குறைந்த அமிலம்.
அடுத்து 66 கூற்று 1 பொதுவாக அமிலங்கள் திண்ம நிலையில் காணப்படும். இப்போ பொதுவாக அமிலங்கள் திண்ம நிலையில் காணப்படும் கொடுத்துருக்காங்க. தவறு. காரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா திண்ம நிலையில் காணப்படும். அப்ப அமிலங்கள் பொதுவாக எப்படி இருக்கும்? திரவ நிலையில தான் இருக்கும். அப்ப இந்த கூற்று தவறு. அதுல ஒரு ஸ்பெசிபிக்கா பென்சாயிக் அமிலம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா திண்ம நிலையில இருக்கும். அந்த பென்சாயிக் அமிலம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா அந்த ஊருக்காக வீணா போகாம இருக்கிறதுக்காக கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுவாங்க. அடுத்து 67 பொறுத்துக கார்பானிக் அமிலம். கார்பானிக் அமிலம் அப்படின்னு பார்க்கும்போது காற்றடைக்கப்பட்ட பானங்கள். அப்ப கார்ல வந்து பானங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க வச்சுக்க சொன்ன ஷார்ட்கட். பென்சாயிக் அமிலம் அப்படின்னா நமக்கு உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கு. ஆக்சாலிக் அமிலம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மரப்பொருட்களை தூய்மையாங்க. அசிட்டிக் அமிலம் நம்ம தெரியும் ரொட்டி சோடால பயன்படுது. அடுத்து 68 கூற்று 1 ராஜ திரவாகம். அதாவது ராஜ திரவம் படிக்கல. ராஜ திரவாகம் அப்படிங்கிறது லத்தீன் சொல். அதனோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு வேதிப்பொருட்களின் அரசன் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. திரவத்தின் அரசன் அப்படின்னா கரெக்ட். அப்ப வேதிப்பொருட்களின் அரசன் அப்படிங்கிறது என்னன்னா கந்தகம். அதாவது H2SO4 தான் வேதிப்பொருட்களின் அரசன் சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் கூற்று தவறு. ராஜ திரவாகம் வந்து தங்கத்தை சுத்தம் செய்யும் சுத்திகரிக்கும் பயன்படுதா? கரெக்ட் தான். இந்த கூற்று சரி. அடுத்தது ராஜ திரவாகம் சொல்ற மோலார் விகிதம் ரொம்ப முக்கியம். 3:1. அடுத்தது குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம். அப்ப குளியல் சோப்பு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? அப்ப 70 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ இந்த 71ல இருந்து நமக்கு 20 கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 90 வரையும் வந்து நமக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் ஆஃப்லைன் டெஸ்ட் பேஜ் சரி நமக்கு வந்து இது கொடுத்துரும், பிடிஎஃப் கொடுத்துரும். அதில் நீங்கள் தவறான சம்மை எடுத்து போடுங்க. எடுத்து போட்டு பாருங்க. திரும்ப திரும்ப ரிவிஷன் பாருங்க. ஓகே. அடுத்த 91வது கொஸ்டின். இன்னொரு 10 கொஸ்டின்ஸா இருக்கு. திருக்குறள் வாரமாக முதல்வர் ஸ்டாலின் எந்த நாளை அறிவித்தார்? இது கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ வருங்காலத்தில் கூட கேட்கலாம். டிசம்பர் கடைசி வாரம் அப்படிங்கிறது திருக்குறள் வாரமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. யாருடைய பேரில் சிந்துவெளி ஆய்வு இருக்கை அமைக்கப்பட்டுள்ளது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா இன்னைக்கு சிந்து சமன் ஆரிய படிக்கிறோம். அதோட ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வருது. அப்போ அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ யாருடைய பேரில் சிந்துவெளி ஆய்வு இருக்கை அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா ஐராவத மகாதேவன். ஆல்ரெடியே பார்த்தோம் மூலவேர் அப்படின்னால ஐராவத மகாதேவன் சொல்லி. அடுத்து வெம்பக்கோட்டையில் எத்தனையாவது கட்ட அகழ்வாய்ப்பு நடைபெற்றது? நம்ம குரூப் 4 படிச்சிருக்கோம். 3வது கட்ட அகழ்வாய்ப்பு. அடுத்தது மாநில கல்விக் கொள்கை. இந்த கொஸ்டின் வந்து ஒரு 2 டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டாங்க. 2 டைம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாநில கல்விக் கொள்கை வடிவமைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா தா முருகேசன். ஓகேவா? முருகேசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்சிலோட எழுதிங்க தா முருகேசன். கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2021. 5 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் வச்சிருக்கேன். இது இல்ல எனக்கு தெரியல புதுசா இருக்கவங்க இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்ய. தேனி கொட்டும் பொழுது அல்கலி என்ற ஒரு காரப்பொருள் உள்ளே செல்கிறது. அப்ப தேனி கொட்டும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா காரப்பொருள் உள்ள இல்லாது அமிலம் தான் செல்லும். ஓகேவா? நம்ம உடம்புக்குள்ள அமிலம் தான் உள்ள போகும். அந்த அமிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப தேனி கொட்டும் பொழுது பார்மிக் அமிலம் தான் நம்ம உடம்புக்குள்ள போகும். அல்கலி என்ற காரப்பொருள் கிடையாது. சரிங்க. இந்த அமிலம் உள்ள போகுது. அதை வந்து நான் சரி பண்ணணும் அப்படின்னா நடுநிலை பண்ணணும் அப்படின்னா ஒரு காரத்தை தான் யூஸ் பண்ணணும். அப்ப தேனி கொட்டும் பொழுது அந்த இடத்துல கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தணும். சுண்ணாம்பை பயன்படுத்தி நடுநிலையாக்கணும். அப்ப இந்த அல்கலி என்ற காரப்பொருள் நம்ம உடம்புல எந்த ஒரு பறவை அல்ல எந்த ஒரு பறவை தான், தேனியும் பறவை தான். சரி ஓகே. எந்த ஒரு விலங்கு கொட்டினா நம்ம உடம்புக்குள்ள போகும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அப்ப அல்கலி என்ற காரப்பொருள் நம்ம உடம்புக்குள்ள போறதுக்கு காரணமான ஒரு பறவை என்ன? வண்டு. சரி ஓகே. அடுத்தது 97 சரியான கூற்றை தேர்வு செய்ய. pH மதிப்பு அமிலத்தன்மை கொண்ட கரைசல் 7 விட குறைவா இருக்கும். ஓகே. 7 அப்படிங்கிற நடுநிலைத்தன்மை. 7 விட அதிகமா இருந்த காரம், 7 விட குறைவா இருந்ததுன்னா அமிலம். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மனித ரத்தத்தில் pH மதிப்பு. அப்போ மனித ரத்தம் அமிலமா காரமானு கேட்டால் காரம் தான். நம்ம வந்து சொல்லிட்டோம்ல 7க்கு அந்த இருக்கு. அப்போ 7.35 இருந்து 7.45 2 கூற்றுமே சரி. இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியம். நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும் பயிர் எவை அப்படின்னா கரும்பு. இது ரொம்ப முக்கியம். சரி ஓகே. அடுத்தது நீரில் கரையாத உப்பு சில்வர் குளோரைடு. அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளும் தொடர்புடையது. சலவை சோப்புகள் தயாரிக்க பயன்படுகிறது. காகித தொழிற்சாலை ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ ஒரு 75 கொஸ்டின், அதாவது 1லேருந்து நம்ம வந்து 100 கொஸ்டின் வரை பார்த்துருக்கோம். நடுவில் 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின் வரும். ஓகே. அப்போ ஒரு 20 கொஸ்டின் எங்க வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸ்ல வந்துருச்சு. அதை வந்து நம்ம வந்து பிடிஎஃப் அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்த 100 கொஸ்டின் தமிழ் வந்து டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். அதே மாதிரி பழைய புக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி தொகுத்தே நம்ம மொத்தமாக வந்து சொல்லுவோம் அப்பப்போ சொல்றத விட. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வர வரை வெயிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சார் வந்து விளக்கம் தரேன்னு சொன்னாரு, ஸோ அது வரை நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணாதீங்க. சண்டே டெக்ஸ்ட் அது ஆஃப்லைன் வர்றவங்களுக்கு நாங்கள் கிளாஸ்லேயே அதை வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம். அதனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆன்லைன் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வீடியோ வர வரை வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் சில டேட்டா சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் கிளாஸ் நடத்திருப்போம். அதனால ரிவிஷனாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஃப்ரீ டைமில் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை நைட்டே என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எந்த கொஸ்டின் சரி பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த சரியான கொஸ்டினே இன்னொரு 20 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அடிச்சுன்னா தப்பாயிடும்.
ஏன்னா இப்போ ஞாபகம் வரும், 20 நாளுக்கு அப்புறம் அது மறந்துடும். அதே மாதிரி 3 டெஸ்ட்டை நல்லா படிங்க. 3 டெஸ்ட் முடிஞ்சு 4வது டெஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் கொடுக்குறோம். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டையே நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணை வச்சு எனக்கு முக்கியம் என்ன அப்படின்னா, சிலபஸை முடிச்சு கொடுக்கணும், 7 மாதம் டெஸ்ட்டை முடிச்சு தள்ளி விட்டணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க திருப்தியாக, ஓகே நான் இந்த வாரம் முடிச்சிட்டேன், இல்லை சார் இந்த வாரம் நான் முடிக்கல, கொஞ்சம் வெளில போயிட்டேன். ஏன்னா எக்ஸாம் நமக்கு இல்லை, கொஞ்சம் ஒரு டூரேஷன் வந்து லாங் டைம் இருக்கு, ஒரு 7 மாதம் இருக்கு குறைந்தபட்சம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் படிக்கிற ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா அலட்சியமாக இருக்கும். அது எல்லாருக்கும் உள்ளது தானே. ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட், 2வது டெஸ்ட், 3வது டெஸ்ட் படிங்க. இதுல விடுபட்டு கண்டிப்பா இருக்கும். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டை வேணா நம்ம வந்து ஸ்பிட் பண்ணி 2ஆ கூட நம்ம வந்து வைக்கிறதுக்கு நான் பேசியிருக்கோம். ஏன்னா 2-3 பேர் சொன்னாங்க, ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து உங்களோட மார்க் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான். ஏன்னா ஒருத்தங்க எடுக்கிற மார்க், அதாவது ஒரு டெஸ்ட் அப்படின்னா 150 வைக்கிறோம் அப்படின்னா 120 மேலே எல்லாரும் எடுக்கும். அப்படி இருந்தால் தான் அது நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோம். அந்த 120 ஆவரேஜ் மார்க் தான். அந்த ஆவரேஜ் மார்க்கை எல்லாருமே டச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் படிக்கணும், டைம் இருக்குன்னு சொல்லி அலட்சியமா இருக்காதீங்க. அப்போ அந்த 3 டெஸ்ட் படிங்க. 4வது ரிவிஷன் டெஸ்ட் கூட நான் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏன்னா தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு இப்போ கூட தமிழ் வந்து ரொம்ப எளிமையா இருக்குன்னு சொல்லி அலட்சியமா இருப்பீங்க. 50 கொஸ்டின் தான் வைக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா 6வது புக்ல வந்து ஒரு 3 டேர்ம்ல வந்து அதுக்கு மேல கொஸ்டின் எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கியம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி மாதிரி வரிக்கு வரி படிக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ 6வது புக் படிக்கிறீங்க, 10வது புக் படிக்கிறீங்க, இது ரெண்டுமே ஒரு டெஸ்ட்டா வந்து நம்ம 150 கொஸ்டின் வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஜிகேல தனியா அடுத்த வாரம் ஜிகேக்கு வைக்கலாம். ஏன்னா 3 டெஸ்ட் படிச்சுட்டு 3 டெஸ்ட் விடுபட்டு வச்சிருப்பீங்க. சில பேர் சயின்ஸ் தொடரதே கிடையாது. அப்போ எல்லாத்தையும் படிக்கணும். ஒரு ஒரு செட்டு 3 டெஸ்ட் முடிச்சிட்டேன் சார், அப்போ 3 டெஸ்ட் நான் கம்பல்சரியா ஒரு 100% படிச்சிருக்கேன். அப்போ 100% படிச்சாதான் அடுத்த ஒரு மாசம் என்ன பண்ண போறோம், அந்த டெஸ்ட்டே மாறும். இந்த 3 டெஸ்ட்ல படிக்காத சிலபஸ் தான் வரப்போகுது. அதாவது என்ன வரும், பிசிக்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஜியாகிரபி வரும், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் வரும். அப்போ அதெல்லாம் மனப்பாடம் பண்றது, ஜியாகிரபி மனப்பாடம் பண்றதா இருக்கும், எக்கனாமிக்ஸ் மனப்பாடம் பண்றதா இருக்கும். அப்புறம் இதை மட்டும் என்ன பண்ணான்னு கேட்காதீங்க, இதாவது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டோம், அது ரொம்ப மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அது போகும்பொழுது இந்த படிச்சோம்னா 100% இது சுத்தமா மண்டையில இருக்காது, எல்லாம் மறந்துடும். அப்ப அந்த வடிவேல் பாய சொல்ற மாதிரி தான், அப்படியே சுட்டிட்டே போற, அப்படியே சுட்டிட்டே வந்த மாதிரி மறந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்ப நமக்கு நல்ல டைம் இருக்கு, அதை பயன்படுத்தி படிங்க. 5 நாள் இருக்குன்னா 5 நாளும் கண்டினியூஸா படிங்க. 5 நாளும் உட்காந்து நான் 18 மணி நேரம் படிக்க சொல்ல, 5 நாளும் 4 மணி நேரம் படிச்சாலே போதும். அந்த 4 மணி நேரம் டெய்லி படிக்கணும். ஸோ அதை வந்து பாத்துங்க. அதே மாதிரி இதில் சொல்லும்போது ஏதாவது வந்து வாயில வந்து ப்ரொனன்சியேஷன் மிஸ் ஆகி ஏதாவது ஆன்சர் கூட தப்பா கூட சொல்லியிருப்பேன். சரி, அதெல்லாம் பெருசுப்படுத்தாம, ஸோ தப்பா சொல்றேன்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரீ அவுட்டுங்க சார், தப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதை பார்த்துங்க. ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. அதே மாதிரி வந்து ஆன்லைனில் பொறுத்தவரை நம்ம லிங்க் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாருமே அந்த ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுத பாருங்க. லிங்க்ல வந்து உங்களோட மதிப்பெண்ணை அப்டேட் பண்ணுங்க. நம்ம ரேங்க் லிஸ்ட் போடும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம இருக்கக்கூடிய ஆஃப்லைனும் ஆன்லைன் சேர்த்து தான் ரேங்க் லிஸ்ட் போடுறோம். அப்போ மொத்தமாக ஒரு 60 பேர் இருக்காங்க அப்படின்னா 60 பேர்ல நம்ம எத்தனை இடத்துல இருக்கும், 60 பேர்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். அப்போ 5 இடத்துல இருக்கும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். அப்போ நமக்கு வந்து ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துறது அந்த ரேங்க் லிஸ்ட் போடுது. மார்க் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமலாம் இருக்காதீங்க. உங்க பேரு யாருக்கும் தெரிய போறது இல்லை. இதுல எல்லாம் ஒன்றும் வந்து கௌரவம் கிடையாது. நீங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு முன்னேறீங்க. அப்போ ஒரு 35+ டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல உங்களோட மதிப்பெண், உங்க ரேங்க், கடைசி டெஸ்ட்ல உங்களோட ரேங்க். அப்போ நீங்க கம்பேர் பண்ணும்போது இதுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களோட லெவல் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு, நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ரேங்க் லிஸ்ட் போடுறோம். தயவு செய்து அந்த ரேங்க் லிஸ்ட்ல ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் வச்சோம்னா ஞாயிற்றுக்கிழமையே வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட்டு 12 மணி எடுத்துங்க. காலைல வந்து ஒரு 10 மணிக்கு கொஸ்டின் அப்டேட் பண்றோம், நைட்டு 12 மணிக்குள்ள டெஸ்ட் எழுதி அதுல லிங்க்ல அப்டேட் பண்ணிடுங்க. அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் போடுறோம். ப்ராப்பரா அதை பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது 1-2 மெட்டீரியல் வந்து மிஸ் ஆனிச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு நம்மளோட வாசல் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு ஓப்பன் குரூப் ஒன்று இருக்கும் டெலிகிராம்ல, அதுல நியூஸ் பேப்பர் போடுறோம். அந்த நியூஸ் பேப்பரை நம்ம ஒவ்வொரு நாளும் ரீட் பண்ணி அதுல இருந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நோட்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவா அந்த கிளாஸ் நடத்தக்கூடிய கிளாஸ் நான் கண்டிப்பா நடத்திடுவேன். கரண்ட் அஃபேர்ஸ் அப்ப அங்க இருக்கக்கூடிய கிளாஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்து குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ப்ரைவேட்ல தான் நான் போடுவேன். ஸோ ஓப்பன்ல இருக்காது. ஸோ அதனால பயன்படுத்திட்டு படிங்க. ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து நம்ம தேர்வு 2 வந்து சண்டே நடக்கும். அதுக்கு நல்லா படிங்க. தேங்க்யூ.